எல்லா விஷயத்திலும் உயர்ச்சி உண்டாகும். ஆனாலும் நீங்கள் எல்லாம் அவசரங்களிலும் புத்திசாலியாக நடந்து கொண்டால் வெற்றி நிச்சயம். குடும்ப தலைவர்கள் குடும்பத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குடும்பத்தில் வரும் சிறு சிறு பிரச்சனைகளை பெருசாக்க கூடாது. கண்டகசனி நேரத்தில் மறைமுக எதிரிகள் நிறைய உருவாகும். ஆயதினால் எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. விவசாயம் செய்பவர்களுக்கு தண்ணி மூலம் பிரச்சனைகள் சந்திக்கலாம். நீர்நிலைகளில் வேலை செய்பவர்கள், நதி, ஏரி, குட்டை, குளம், கடல் ஆகியவற்றுகளில் வேலை பார்ப்பவர்கள், மீன் பிடிப்பவர்கள், மணல் அள்ளுபவர்கள், எல்லா தொழில்களிலும் வருமானம் இருக்கு. ஆனாலும் வேலையிடங்களில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பூமி தோண்டி வேலை பார்ப்பவர்களுக்கு எப்போதும் லாபம் மட்டும் எதிர்நோக்கி வேலை செய்யாதீர்கள். உங்கள் பாதுகாப்பும் உறுதியாக்க வேண்டும். கன்னி ராசிக்காரர்கள் சுற்றுலா செல்லும் போதோ இல்லையெனில் உங்கள் ஊரில் தன்னையோ கடல், ஏரி, நதி, கழுவேலி, குட்டை, குளம் ஆகியவற்றில் நீச்சல் அடிக்கிறதோ விளையாடுவதோ செய்யாமல் இருப்பது உத்தமம். கண்டிப்பாக அரிது. கடல் கடந்து போய் கத்துக்கணும், படிக்கணும் என்று யோசிப்பவர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்களுக்கு பிறகு வெற்றி வாய்ப்புண்டு. 12 வயசு முதல் 25 வயசு வரை உள்ள பிள்ளைகளே, உங்களுக்கு கவலைப்படுகிற அளவுக்கு எதுவும் இல்லை. படிப்பில் மிக கவனம் தேவை. வாழ்க்கையில் புதிதாக வரும் பந்தங்கள் அனைத்தும் போலியாகத்தான் இருக்கும் என்று நம்புங்கள். கன்னிராசி பெண் பிள்ளைகளே, உங்கள் கண்ணுக்கு தென்படுவதெல்லாம் உண்மை என்று நம்பி விடாதீங்கள். பெண் பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் அம்மா சொல்வது கேட்டு நடந்துக்கிறது உத்தமம். அடிவயறு, உங்கள் ஜனனேந்திரியம் ஆகியவற்றின் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகவும். யாரிடமும் சொல்லாமல் வைத்துக்க கூடாது. சில நேரம் பணம் ஒருபாடு வரும். அந்த நேரம் உடனே பூமி வாங்கலாம் என்று நினைக்காதீர்கள். காரணம், ஏமாந்து போவதற்கு வழி இருக்கு. உங்களுக்கு பூமியை காட்டுவதற்கு 1000 பேர் உண்டாகும். பாலம் கட்டுபவர்கள், கிணறு தோண்டுபவர்கள் என்று சம்பாதிக்கிறதில் யாதொருவித சந்தேகமும் இல்லை. ஆனாலும் உங்கள் வேலையில் உங்கள் மீது அக்கறையுடன் இருக்க வேண்டும். உங்கள் பணம், நகைகள் ஆகியவையை திருட்டு போகாமல் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். மாதாபிதாக்களுடன் நல்ல ஒரு பந்தம் வைத்திருக்க வேண்டும். அவங்களுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை செலுத்த வேண்டும். இப்படி என்றால் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள் விட்டு கொடுத்து போக பார்த்துக்கணும். முடியாது என்ற பட்சத்தில் இழுத்தடிக்காமல் வேறுபடுத்தி கொள்வதுதான் உத்தமம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜனனேந்திரியம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து விலகும்.